ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் விலாகர் சுதர்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிறந்த குஞ்சுக்கு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அதை நச்சு அரிசியை தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் பெரும்பாலும் அரிசி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீனாக இருக்கும், நல்லா வளர கொஞ்சம் நல்லா வளரும். இப்போதைக்கு என்கிட்ட கம்பு இல்லை, அதனால் நான் அரிசி கொடுக்குறேன். கம்பு ஆனதுக்கப்புறம் கம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுப்பேன். நல்லா நுணுக்கி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கோழி குஞ்சு தொண்டையில் அடைச்சிக்கிறோம். நம்ம நேற்று தான் கோழி அடையிலேருந்து எடுத்தோம். அதனால் நேற்று தான் வந்து நமக்கு டே 1, இன்றைக்கி டே 2. அப்படியே வந்து 8 நாள் கழித்து ஒரு மருந்து ஒன்று கொடுக்கணும் கண்ணில். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில் இந்த கோழி 12 முட்டை வச்சு பொரிச்சது 2 குஞ்சு பொரிச்சிது. அது ஒன்றில் மீச்சு கொண்டு விட்டு ஒரே ஒரு குஞ்சு தான் மிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட கோழியை நான் அடை வச்சு இப்போ 8 குஞ்சு பொரிச்சிருக்குன்னா அது காரணம் நம்மளோட உழைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பேக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோழி பேரே டோங்கு கோழி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடை வச்சு வந்து குஞ்சே பொரிக்காதனால இந்த கோழி பேர் வந்து டோங்கு கோழி. அப்படிப்பட்ட கோழியை வந்து அடை வச்சு 8 குஞ்சு பொரிக்க வச்சோன்னா வந்து சாதாரணமாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோழி குஞ்சுக்கு அரிசி நுணுக்கி கொடுத்தனால அது கொஞ்சம் செரிமான கோளாறு வந்தாலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வந்து சீரக தண்ணி தான் வைக்க போகிறோம். சீரக தண்ணி இந்த சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோழிக்கு வைக்க போகிறோம். யாரும் சூடோடு வச்சிடாதீங்க, சூடோடு வைக்க மாட்டீங்க. இருந்தாலும் நல்லா ஆற்றி அது ஆறினக்கப்புறம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பச்சை குஞ்சுனால கொஞ்சம் இந்த மாதிரி கோழியை பற்றி சேவலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு போடுறேன். பாய் கைஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.